ஐயா, சொல்லுங்கம்மா, என்ன விசேஷம்? பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க ஐயா. சந்தோஷம். என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமை ஐயா. வெள்ளிக்கிழமையா? சச்சோ, அந்த வெள்ளிக்கிழமை இந்த சின்னாலம்பட்டி குமார் என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கானா? ஐயா, வர முடியாதெல்லாம் சொல்லிடாதீங்க. இந்த ஊருக்கே நீங்க தான் ஒரே போட்டோகிராஃபரு. வந்து பையன் கல்யாணத்தை எடுத்து கொடுத்துருங்கய்யா. அப்படி இல்ல, அங்க வந்து 6 to 7 முகூர்த்தம், நீங்களும் 6 to 7 தான் வச்சிருக்கீங்க. என்ன பண்ணலாம்? நான் வேணா 8 to 9 வேணா முகூர்த்தத்தை மாத்திக்கிறேன்யா. நீங்க வந்தா மட்டும் போதுயா. அப்படி சொல்றீங்களா? நாங்க சின்னாலம்பட்டியில இருந்து வரணுமே. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. தம்பி வண்டி வச்சிருக்கான், உங்களை வண்டியிலே கூப்பிட்டு வந்துருவேன். அவன் நீங்க வந்தா மட்டும் வந்து எடுத்து கொடுத்தா மட்டும் போதியா. சரி, உள்ளூர்காரங்களா இப்படிங்க, உங்களுக்கு செஞ்சு தராம வேற யாருக்கு செஞ்சு தரது? வண்டி கரெக்டா வந்துரும்ல? அதை நான் தானே அனுப்பி விட்டுறேன்யா. சரி, அதே மாதிரி மாலுக்குள்ள வரையில மாலை போட்டு வரவேற்பீங்கல்ல? அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம்யா. சரி, 36 போட்டோ எடுப்பேன்மா. 40 ரூபா வரும், சரிங்களா? நீங்க பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சரிதான். 40 ரூபா என்னங்கய்யா, 45 ரூபா கூட தந்துடுறேயா. நீங்க நல்லா வந்து எடுத்து கொடுத்தா மட்டும் போதியா. 5 ரூபா நீங்க சன்மானமா தரீங்க. இந்த சின்னாலம்பட்டி எல்லாம் போறேன்ல, அவங்க எல்லாம் 10 ரூபா சன்மானமா தரேன் இருக்காங்க. 40 ரூபாய் 50 ரூபா தராங்களாம். சரி, பரவாயில்ல, உள்ளூர்காரங்க எடுத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சிறப்பா எடுத்துருவோம். அட்வான்ஸ் எதுவும் கொடுத்துட்டு போறீங்களா? கொண்டு வந்திருக்கேயா. இருக்கு. சரி, ஒரு 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. 2 ரூபா என்னையா, 5 ரூபா கூட கொடுத்துட்டு போறேயா. நீங்க மறக்காம வந்தா மட்டும் போதியா. மேடம். வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேடம், பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபிக்கு பேக்கேஜ் பேச வர சொல்லியிருந்தீங்க. ஆமா சார், அதை பத்தி பேசதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். என்னென்ன பேக்கேஜ்ல வச்சிருக்கீங்க? மேடம், நம்மகிட்ட ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி, ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி இதெல்லாம் பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்போம் மேடம். ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபில எல்லாமே பண்றதுதான். ட்ரெண்டிங்கா என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கறதா உங்களை கூப்பிட்டு இருக்கேன். அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் தான் மேடம். கேண்டிட் போட்டோகிராஃபி இருக்கு, கேண்டிட் வீடியோகிராஃபி இருக்கு, ட்ரோன் இருக்கு, எல்இடி பேனல் இருக்கு. நீங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல அரேஞ்ச் பண்ணிடலாம் மேடம். இந்த கிஸ் பண்ற மாதிரி, கப்புள்ஸ் கிஸ் பண்ற மாதிரிலாம் எடுப்பீங்களா? கிஸ்னா கன்னத்துல தானே மேடம்? கன்னத்துலயா? எனக்கு தெரிஞ்சு நீங்க செட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். மேடம், நான் சொல்ற பேக்கேஜ் மட்டும் கேளுங்க மேடம், உங்களுக்கே பிடிக்கும். அப்புறமேட்டு என்னன்னு பேசுங்க மேம். சரி சொல்லுங்க, கேட்போம். என்னென்ன வச்சிருக்கீங்க? மேடம், நம்ம ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி, ட்ரெடிஷ்னல் வீடியோ, கேண்டிட் போட்டோ, கேண்டிட் வீடியோ, ட்ரோனு, மஹால் பெருசுன்றீங்க, ஸோ எல்இடி பேனல் இதெல்லாம் பண்ணிக்கலாம் மேடம். இது இப்போ இதெல்லாம் சேர்த்தே ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணி தரேன் மேடம் உங்களுக்கு. 1 லட்ச ரூபாவா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் 10 இடத்துல கொட்டேஷன் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு அடுத்து ஒரு கேமராமேன் வர சொல்லியிருக்கேன். அவர் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே 50,000 ரூபாய் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னன்னா 1 லட்சம் சொல்றீங்க. மேம், ரிசல்ட் கேக்குறீங்க, அந்த அளவு ரிசல்ட் வேணும்னா அந்த அளவு செலவழிக்கலாமா? ரிசல்ட் ஓகே, எங்களுக்கு அமௌண்ட்டும் முக்கியம் இல்லை சார். நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஹாய் மேம். ஹலோ, யார் நீங்க? உங்களே உள்ள விட்டது? செக்யூரிட்டி? மேம், ஐ அம் போட்டோகிராஃபர், யூ நோ. போட்டோகிராஃபரா? என்ன சார், குளிச்சுட்டு பேண்ட் எதுவும் போடாம வந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? மேம், திஸ் இஸ் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்ட் இதுதான், தெரியாதா உங்களுக்கு? ட்ரெண்டா? என்னத்த ட்ரெண்டோ சொல்லுங்க. மேம், நம்மகிட்ட ஸ்பெஷல் பேக்கேஜஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் ஸ்பெஷலா பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஒரு ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர், ஒரு கேண்டிட் போட்டோகிராஃபர், கேண்டிட் வீடியோகிராஃபர், ட்ரெடிஷ்னல் வீடியோ, இதெல்லாமே சேர்த்தே உங்களுக்கு நான் 50,000 முடிச்ச தரேன் மேம். அது எப்படி சார்? நேத்து ஒருத்தர் வந்தாரு, இதே பேக்கேஜ் தான் சொன்னாரு. ஆனா அவர் 1 lakh சொல்றாரு, நீங்க 50,000 சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு கட்டும்? செல்லி, அவங்கெல்லாம் பொழப்புக்கு நடத்திட்டு இருக்காங்க மேம். இட்ஸ் மை ஹாபி. இது வந்து எனக்கு ஹாபிக்கு. வெளியில நான் வந்திருக்கிறது ஆடி கார். எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பணக்காரரு. இந்த கேமராலாம் எனக்கு ஜூஜூபி மேம். ஹாபிக்கு பண்றதுனால எனக்கு இந்த பணம்ன்ற நோ மேட்டர். சரி சரி சரி, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் சார் வெரைட்டி? எங்களோட ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. நாங்க ஆஃப்டர் வெட்டிங்க்கு அடுத்து பெட்ரூம் சீக்வன்ஸ் சூப்பரா எடுப்போம். பெட்ரூம் சீக்வன்ஸ்னா அந்த கிஸ்ஸிங்ஸா சார்? எஸ், எஸ்பெஷலி அந்த போட்டோஸ் பார்த்து நிறைய பேர் எங்கிட்ட கிளைண்டா மாறி இருக்காங்க. ஓகே ஓகே, பொண்ணு ஒருத்தர் தான் கேட்டா. சரி, ஓகே 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 மேம், பை. அந்த அட்வான்ஸ்ல எது வேணாமா சார்? நோ, சில்லியா பேசணும். நோ நீடட். பாத்துக்கலாம் வாங்க.
Many months later. ஹலோ, ஹாய் மேம், சொல்லுங்க. என்னப்பா சொல்ல? என்ன தம்பி, போட்டோ எடுத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? கண்ணுல ஒரு போட்டோ கூட காட்ட மாட்டேற. எப்பதான் ஆல்பம் தருவ? தந்துடுறேன் மேம், கூடிய சீக்கிரத்தை தந்துடுவேன் மேம். கூடிய சீக்கிரத்துக்கா? என் பிள்ளைக்கே பிள்ளை பிறக்க போகுது, இன்னும் என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? மேம், ஒரு சின்ன இஷ்யூ. அன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு வரும்போது ஃபைல் கரப்ட் ஆயிருச்சு. அதுதான் ரெக்கவரி கொடுத்துருக்கேன். அதுக்கு கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே கொடுத்துட்றேன் மேம், பயப்படாதீங்க. என்னது, ஃபைலு கரெக்ட் ஆயிடுச்சா? என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? சில் மேம், சில் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? எமோஷனல் ஆகுறதா? ஏப்பா, உங்களுக்குலாம் அது வெறும் போட்டோ, எங்களுக்குலாம் அது மெமரிஸ்பா. சில் பண்ணுங்க மேம், ஜஸ்ட் ஹாபி தானே. உங்களுக்கு என்ன போட்டோஸ் தானே வேணும்? வெயிட் பண்ணுங்க மேம், ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. உங்க ஹாபிக்கு நாங்க தான் மாட்டணுமா? எப்ப ரெக்கவர் ஆகி எப்ப கொடுக்கறது? ஒருவேளை வரலன்னா நாங்க என்ன பண்றது? வெயிட் மேம், சில், கோவப்படாதீங்க. சில் சில், நான் கால் பண்றேன். பாய் பாய். ஹலோ ஹலோ, போனை வச்சுட்டேன். ரெண்டு அன்னைக்கு பேண்ட் போடாம வரும்போது யோசிச்சிருக்கணுமோ? போட்டோ வரலன்னா என்ன பண்றது? மகா வேற கிளி கிளிப்பாரே. ஒழுங்கா அந்த இதுக்கு முன்னாடி வந்த பையன்ட்டே கொடுத்துருக்கலாமோ?